இந்த வீடியோ நான் விடுற டைமுக்கும், நான் சொல்ற சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடே இருக்காது. ஏன்னா, அது ஃப்ரைடே எடுத்த வீடியோ ரொம்ப 2 நாள் லேட் ஆயிடுச்சு. செம்ம வேல. சரியான ஹெவி வேலைனால என்னால வந்து அத எடிட் கூட பண்ண முடியல. செம்ம சோம்பேறித்தனமா இருந்தது. பங்குனி உத்திரம் நைட் எடுத்த வீடியோ தான். மார்னிங் எடுத்தது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஷார்ட்டா போட்டிருப்பேன். இதுவுமே ஷார்ட் வீடியோ எடுத்தேன், லாங் வீடியோ எடுக்கல. ஏன்னா, நான் அன்னைக்கு ஃபுல்லாவே நானும் விரதம் தான் இருந்தேன். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஈவினிங் போல மட்டும் ஒரே ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வேலை செய்யணும் அதனாலன்றதுனால. அன்னைக்கு ஃபுல்லா விரதம் தான். என்னோட விரதம் வந்து நைட் 9:30 மணிக்கு தான் முடிஞ்சது. என் வீட்டுக்காரர் வந்தது 9:15க்கு தான் வந்தாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் பூஜை போடணும். நான் ரொம்ப சிம்பிளா தான் போட்டேன். ஏன்னா, எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது சாப்பிட, ஒரு வேளைக்கு மட்டும்தான்றதுனால பையனும் அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். நானே, என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். முருகருக்கு பூஜை பண்ணும்போது அன்றைக்கி பண்ணாரு பாருங்க முருகர் வேலையை. பூ போடுறேன் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுவே ஒரு 10 நிமிஷம் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. நம்ம மனசார உண்மையாக நேர்மையாக இருந்தால் கடவுள் நம்ம கொடுப்பாரு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி தான் நான் ரொம்ப உண்மையாக தான் இருந்தேன். கொஞ்சம் நேரம் கூட சாயலை சீட்டிங் கூட பண்ணலை நான். நம்மளை யாரும் பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மனசால இருந்தால் நமக்கு கூட நிற்பாங்க, துயரம் நிற்பாங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது மாதிரி தான். நான் அன்றைக்கி ரொம்ப சாமி என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது பொருளை தொட்டால் கூட சாமி ஞாபகம் தான். அந்த அளவுக்கு வந்து சாமி மேலே வந்து பக்தி ஆகிடுச்சு. நான் இந்த அளவுக்குலாம் ஆவேன்னு நினைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. நல்லபடியாக இருந்தேன். இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோ நான் பார்ப்போம். பாய்.